சத்தியமா ஒரு அறிவு இருக்கிற இந்த போய் டேட்டு கொடுத்து குத்த மாட்டான். ஒரு 30 நாள் பழக 40 நாள் பழக ஒரு மனுஷன் இன்னைக்கு அரசியல்ல ஒரு பதவி என்ற ஆசைக்காக இந்த இடத்துல போய் டேட்டு குத்த மாட்டான். இதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏதாவது சொல்லணும், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் இந்த மாதிரியான ஏதாவது நடக்காதான்னு இறந்து போன ஆளுகளை கண்டுக்கிடாத ஒரு மனிதர்கிட்ட போய் இந்த மாதிரி நெஞ்சில பச்சை குத்துறவன்னு நீங்க பெருசா பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க பேச வராங்க. அவருக்கு தேவை இன்னைக்கு ப்ரமோஷன். அது எவன் பண்ணாலும் நமக்கு என்ன, எவன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரமோட் ஆகிட்டு இருக்காரு. ப்ரமோஷன் இந்த எல்லா வகையிலும் வாங்கிட்டு இருக்காரு. கிறிஸ்டியன்ஸை ஆதரிக்காருன்னு சொல்றீங்களா? கிறிஸ்டியன்ஸுக்காக தான் கட்சி நடத்த வராரு. இன்னும் குறிப்பா தலித்துகளுக்கு கிறிஸ்டியன்ஸுக்காக கட்சி நடத்த வராரு. வேற யாருக்காக கட்சி நடத்த வரல. சும்மா இதெல்லாம் திரும்ப அந்த கட்சியை விட்டு கலைக்கணும், அதுக்கு ஆதரவு பயன்படுத்தி கலைச்சு கொண்டு வந்துட்டா இருக்கிற தலித் ஓட்டுகளை பெரிய அளவுல பெருவாரியா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு விஜய்க்கு. தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருக்கிறார் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? இப்போ தாடி பாலாஜி பார்த்திருப்பீங்க, அவரோட டேட்டூலாம் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம அவரு அவ்வளோ பெரிய உருவத்தை வரைஞ்சிருக்காரு அவரு நெஞ்சில. அது கூடயே அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை வரைஞ்சிருக்காரோ அவர் சொன்ன இதையே அவர் போட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கெல்லாம் வயசு கிட்டத்தட்ட விஜய் வயசு இருக்கும். எனக்கு தெரிய கிட்டத்தட்ட விஜய் வயசு இருக்கணும். இல்லைன்னா ஒரு 5 வயசு கம்மியா இருக்கும். இப்போ 40+, 45+ தான், 45 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ டேட்டூ இடத்துல கூட ரீசெண்டாக ஒரு பையன் நாக்கை வெட்டி பண்ண அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த டேட்டூ ஆர்டிஸ்ட் புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாக்கை வெட்டிட்டு பண்ண பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸில். இவரையும் ஒன்று பிடிச்சிட்டு போகணுன்ற. ஏன்னா நீங்கள் டேட்டூ போடுங்க, டேட்டூ போடுறது தப்புன்னு சொல்லலை. நீங்கள் ஹார்ட் உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பாடியில் இருக்குது, சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் இருக்குது, அண்ட் ஸ்டில்டட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். சரிங்களா? நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு இவ்வளோ பெரிய டேட்டூ போட்டு அது கீழே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் இது எவ்வளோ ஒரு பேடான எக்ஸாம்பிளை செட் பண்ணுது. உங்கள் வயசுக்கு நீங்கள் ஒரு இளைஞர்களை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளவோ வகையில் ஹேண்டில் பண்ணலாம். இப்போது தளபதி சொன்ன நல்ல கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து நான் ஒரு புக்கு போடுறேன், நான் பாருங்க தளபதிக்கு எவ்வளவு நியாயமா இருக்கேன், உண்மையா இருக்கேன், ப்ரூவ் பண்ணலாம். ரைட், நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருந்தாலும் அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் போடுறாரு இல்லையா? அப்படித்தானே நம்ம பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்துல தானே நம்ம பிடிச்சிருக்கு போடுறோம். நான் பிடிச்சிருக்கு, நீங்களும் போடலாம், எல்லாரும் போடலாம். இப்போ அவருக்கான பொறுப்பு என்ன, அவர் எந்த இடத்துல இருக்காரு? ஏறக்குறைய விஜய்க்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்காரு. தாவே கழகத்துல விஜய்க்கு அடுத்த பெரிய தலைவர் யாருன்னா இவரு தான். இல்ல, எந்த பொறுப்பும் அவருக்கு கொடுக்கலையே. இல்ல, விஜய்க்கு இப்போ தொண்டர் தலைவர் தான் கூப்பிடுறாரு, ரைட்டுங்களா? தலைவர் தான் கூப்பிடுறாரு, விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு, ரைட்டுங்களா? உண்மை அதுதான். நம்ம அது இல்லைன்னு அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கட்சியில ஒரு விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கிறவரு எந்த மாதிரியான எக்ஸாம்பிளை செட் பண்றாருன்னு பாக்கணும்ல. அவருக்கு எந்த மாதிரியான என்ன ஓட்டம் இருக்கு, அவருடைய அரசியல் பார்வை என்ன, தலைவனை நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு இருந்தா போதுமா? இருந்தா அதனால மக்களுக்கு என்ன, உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு சிஎம் ஆகிறாரு விஜய் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அடுத்த கட்ட தலைவர்களை பார்ப்போம் அப்படின்னு அடுத்த கட்ட தலைவர்கள் நம்ம பார்ப்போம். கரெக்டா? அவர் ஒருத்தரை மட்டும் எம்எல்ஏ ஆகினா சிஎம் ஆயிருமா என்ன? அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களை பார்க்கும்போது அடுத்த தலைவரை பார்த்தா புஷி ஆனந்த் இருக்காரு. புஷி ஆனந்த் என்னைக்காவது ஏதாவது ஒரு சமூக கருத்தை, சமூக பிரச்சனையை பத்தி பேசி பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேம் அவரு. கிட்டத்தட்ட அதிமுகல ஜெயலலிதா அவர்களுடைய பதவி அது, கரெக்டா? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற அந்த மனிதர் பொது பிரச்சனையை பத்தி பேசி என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? எதை கேளுங்க தளபதினு சொல்லுவாரு பாரு. எதை கேளுங்களா நீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இல்ல எனக்கு தெரியாது தளபதினு சொல்லுவாரு. இல்ல சிரிச்சுட்டே குனிஞ்சிட்டு போறது, இப்படித்தான் இருக்காங்க. சரி, அடுத்த கட்ட தலைவரை பாக்குறோம். யாரு? இந்த தாடி பாலாஜி. தாடி பாலாஜி எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாருன்னா, பச்சை குத்துங்க தளபதி எல்லாரும் நெஞ்சில அப்படின்ட்டு. இது ஒரு வேலையா? அவன் இப்போ அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இதை ஃபாலோ பண்ணி ஒரு 4 பேர் அந்த கட்சியில இருக்கவும் போறானே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்ப இந்த மாதிரி ஒரு 4 பேர் புத்திட்டு வீட்டுல போனாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க யோசிங்க. நீங்க பெத்த அப்பா அம்மாவுக்கு நெஞ்சில பச்சை குத்திட்டு எவனோ ஒருத்தனை அவன் படம் ஒரு 70 படம் நடிச்சிருக்கான், அந்த படத்துல இந்த பையன் 10 படங்களும் மாத்திருக்க மாட்டான். இவன் நெஞ்சில பச்சை குத்திட்டு போனாங்கன்னா எந்த மாதிரியான எக்ஸாம்பிள்? தாடி பாலாஜிக்கு விஜய்க்கு என்ன தொடர்பு நீங்க சொல்லுங்களேன்.
ஆமா, அவரோட சேர்ந்து 10 படங்கள் நடிச்சிருக்காரு. சரி, அவரோட தீவிர ஃபேன். சரி, அப்ப 10 படங்கள் நடிச்சிருக்காரு. 10 படங்களுக்கு எவ்வளவு நாள் கால்ஷீட்? ஒரு நாள் ஒரு படத்துக்கு ஒரு 2-3 நாள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு. 30 நாள் பழக ஒரு மனிதனுக்காக நெஞ்சில பச்சை குத்திட்டு போற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற மனிதர் ஒரு கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில, அதாவது அவர் கூடவே டிராவல் பண்ணிருக்கேன் நான் கொஞ்ச நாள் அவர் கூடவே நான் இருந்திருக்கேன். தனிப்பட்ட விதமா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அரசியலுக்கு வராரு. அரசியல் களம் ரொம்பவே அருமையா அவர் அமைப்பாருன்றது எங்களுக்கு 100க்கு 200% நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அத அறிவார்ந்த சமூகத்துல பிறந்த ஒரு அறிவார்ந்த மகன் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். அதுக்கு டேட்டு இருக்கிறதுல கேவலமான ஒரு செயல் மேம். இருக்கிறதுல ஒரு கேவலமான செயல். நீங்க டேட்டு அது நெஞ்சில கொண்டு போய் குத்தி வச்சிருக்காங்க. கையில எங்கேயாவது முதல் இதுல குத்துறானா, கழுத்து குத்துறானா பரவாயில்ல. நெஞ்சு எவ்வளவு முக்கியம். இப்ப யாராவது ஒருத்தருக்கு அது பண்ணும்போது வைக்கும்போது ஒரு சின்ன ஈக்குவலிபிரியம் தான் வருது. அதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அது சும்மா இல்ல. சத்தியமா ஒரு அறிவு இருக்கிறோம் இங்க போய் டேட்டு கொடுத்து குத்த மாட்டான். ஒரு 30 நாள் பழக 40 நாள் பழக ஒரு மனுஷன் இன்னைக்கு அரசியல்ல ஒரு பதவி வேணுன்ற ஆசைக்காக இந்த இடத்துல போய் டேட்டு குத்த மாட்டான். டேட்டு குத்துனது பிரச்சனை இல்லை, அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணிட்டு இருக்கான். சோ அதுதான் பாக்குறேன். ஒரு இப்போ அந்த கட்சியிலேயே 2 பேர் தான் இருக்காங்க. யாரு? அந்த சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்காரு, நடிகர். 2வது பாத்தீங்கன்னா இந்த ஒரு நடிகர். இந்த 2 பேரும் அந்த கட்சியில இருக்காங்க. அது தவிர வேற கட்சியில பெரிய ஆளு பேர் தெரிஞ்சவங்க ஒருத்தம் கூட கிடையாது. ஒரு புஷியானந்த் இப்ப ஆதவர்த்தினான்னு உள்ள வரும்போது புஷியானந்துக்கு வெளில பட போறாங்க. சோ கட்சியே இப்படிதான் நடத்திக்கிறாங்க. கட்சியில உள்ளவங்கிட்ட எப்படியான கருத்துக்கள் இருக்கு, எப்படியான அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, அவங்க எதை முன்வைக்கிறாங்க, அவங்க எதை அவங்க தொண்டர்கள்ட்ட கடத்துறாங்க, இதெல்லாம் தான் பார்க்கணும். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்றீங்க, இது நீங்க நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே? நீங்க நெஞ்சில எல்லாரும் தளபதி, ஏன்னா அவர் சொல்றாரு நெஞ்சில் குடியிருக்கும்னு. ஏன் நெஞ்சில தளபதி குடியிருக்கிறாரு? எல்லாரும் நெஞ்சில பச்சை குத்திடுவாங்கடான்னு சொல்றாரு அவரு. இது ஒரு வேலையா? அந்த பச்சை குத்துறதுக்கு இவரால் அஃபோர்ட் பண்ண முடியும்? இவர் ஜட்ஜுன்னு போய் நல்ல விஜய் டிவில உட்காந்து சம்பாதிக்கிறாரு. 7000 8000 ஒரு 7000 8000 கொடுத்து மினிமம் நான் சொல்றேன். அதாவது ஏன்னா அது ஃபுல் பேஜ் பண்றதுனால மேக்ஸிமம் 25,000 30,000 கூட போகும். 25,000 30,000 நீங்க அஃபோர்ட் பண்ணி இதை குத்தி எதை ப்ரூவ் பண்ண போறோம் நீங்க? அதான் நீங்க இதை யோசிங்க சார். சிம்பிளா அதை குத்திட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனா அவங்க அப்பா அம்மாவோட மனநிலை என்னன்னு யோசிங்க. இது எவ்வளவு ஒரு சின்னத்தனமான செயல் தெரியுமா? அது அதான் நான் சொல்றேன். ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் தூக்கி வச்சு கொண்டாடிடலாம். அதே நேரத்துல இன்னைக்கு கட்சி எப்படி நடத்துறோம், கட்சியினுடைய கோட்பாடுகளை அழகா ஒரு பாடலா பாடி இருந்தாருன்னா ஓகே, அவரால் மீடியால தான் இருக்காரு, இல்ல அதை பத்தி பேசி டெய்லி கருத்து சொன்னாருன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு சில்லி மாதிரி சல்லித்தனம் அந்த வேலையை பார்த்து வந்துருக்காரு. இவரெல்லாம் பெருசாவே நம்ம ஆக்கக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏதாவது சொல்லணும், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? அவர் இந்த மாதிரியான ஏதாவது நடக்காதான் மேம். 5 பேர் செத்து போயிருக்கா, அவர் ஒண்ணு கண்டுக்கிடாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு நீங்க வேற என்ன எதிர்பார்க்க சொல்றீங்க? அதாவது விழுப்புரத்துல அவரு அவ்வளவு பெரிய மாநாடு போடுறாரு, வீசாலையில எல்லாம் ஓகே. அந்த மாநாட்டுக்கு வர்ற ஒரு 5 பேர் இறந்துருக்கான். 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாநாட்டுக்கு ஒரு இங்கிதம் என்னன்னா, அந்த மாநாட்டுல இந்த மாதிரியான இரங்கல் நடந்திருக்கு, இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கு, இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க பத்திரமா போங்க, வைங்க, எல்லாம் ஒழுங்கா இருங்க. அன்னைக்கு வந்த இடத்துல அதை பத்தி ஏதாவது பேசினாரா? நான் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நிமிஷம் மௌனம் காப்பாங்க. இதுதான் ஒரு மாநாட்டுக்கு இங்கிதம் இருக்கு. எல்லா தலைவர்களும் பண்றது தானே அவரும் பண்றாரு. அதாவது அந்த இதை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இறந்த நியூஸ் அவருக்கே தெரியும். இல்ல காலையில இருந்தே நியூஸ் எல்லாத்துக்கும் தெரியும் மேம். என்ன மேம் எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு காலையில சீமான் பேசுறத கோட் பண்றாரு மத்தியானம். அன்னைக்கு காலையில சீமான் பேசுறத கோட் பண்றவரு அன்னைக்கு காலையில அவங்க ஆளுங்க 5 பேர் இறந்து போயிருக்காங்க. திருச்சியில கிட்டத்தட்ட அந்த கட்சிக்காக இதுக்குள்ள 15 லட்சம் செலவு பண்ண ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவரெல்லாம் பத்தி சரி, அதெல்லாம் விடுங்க. பாண்டிச்சேரியில ஏறக்குறைய தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரான புஷியானந்த விஜய்கிட்ட கொண்டு வந்து விட்டவர் பாண்டிச்சேரியில அவர் இறந்து போறாரு. அவருக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, யாருக்குமே இரங்கல் தெரிவிக்கல. சரி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு அட்லீஸ்ட் அவங்கள போய் பார்த்தாரு, அந்த குடும்பங்களை பார்த்தாரு. அவரு எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு பாக்குறாருல. அட்லீஸ்ட் அவர் போனா கூட்டம் கூடுங்க. என்ன கூட்டம் கூடும் மேடம்? இப்போ உலகத்துல யாருமே எங்கேயும் போகாம இருக்காங்க. கோவாவுக்கு போனாரு, எப்படி போனாரு? கோவால கூட்டம் கூடாதான்? கோவால தனிப்பட்ட முறையில அவரு கோவால யாருக்கும் தெரியாதா? இல்ல மேம், நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட முறையில இப்போ அனிதா வீட்டுக்கு நைட்டோட நைட்டா போனார்ல, மூஞ்ச முடியாது. அது மாதிரி நைட்டோட நைட்டா மூஞ்ச முடிட்டு போக வேண்டியதானே? அன்னைக்கு கூட்டமா குடிச்சு அது நியாயப்படுத்துறீங்கல்ல. அது அனிதா வீட்டுக்கு நைட்டோட நைட்டா போயிட்டாரு, மூஞ்ச முடிட்டு போனாரு, நான் கூட்டம் கூட்டுட்டு இதுக்கு போக வேண்டியதானே? செத்துருக்காங்க மேம். அனிதா செத்தது அவங்களுக்காக. அவங்களால அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நீட்டுனால அவங்களால முன்னேற முடியல அப்படின்ற ஒரு விரக்தியில அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. இது உங்களுக்காகவே இருந்திருக்காங்க. அப்ப இவங்க வீட்டுக்கு நைட்ல மூஞ்ச முடிட்டு போய் உட்காந்துருக்க வேண்டியதானே? சோ இதெல்லாம் மேம், அதாவது
இறந்து போன ஆளுகளை கண்டுக்கிடாத ஒரு மனிதர்கிட்ட போய் இந்த மாதிரி நெஞ்சில பச்சை குத்துறவன்னு நீங்க பெருசா பேசுங்க, பத்தி 2 வார்த்தை பேசுங்க பேசுவாரு. அவருக்கு தேவை இன்னைக்கு ப்ரமோஷன். அது எவன் பண்ணாலும் நமக்கு என்ன, எவன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரமோட் ஆகிட்டு இருக்காரு. ப்ரமோஷன் இந்த எல்லா வகையிலும் வாங்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். திருமாவளவனே இடையில பயன்படுத்தல. அவங்க திருமாவளவனே தேவைக்காக இடையில பயன்படுத்தி இது என்ன நல்லா யோசிப்பாரு. திருமாவளவன் அவர் பயன்படுத்தலையே, அவர் தினமும் பயன்படுத்தினாரு. அவர் தானே அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் மேடையில ஏறி பேசுறாரு. மேடையில ஏறி பேசி திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியே பிரிக்கணும்னு முயற்சிக்கிறாரு. இதை விட ஒரு பச்சையா வேற என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். அன்னைக்கு நடந்த அந்த விழா என்ன விழா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவர் ஒண்ணுமே கிடையாது. விகடன் பதிப்பகத்துல இருந்து விகடன் பதிப்பகம் மாதிரி 1000 பதிப்பகம் இருக்கு ஊர்ல. விகடன் பதிப்பகத்துல ஒரு புக்கை கொடுத்து அந்த புக்கை பிரிண்ட் பண்ணி வெளியில வருது. அதை வாங்குறதுக்கு ஒரு ஆளு, அவ்வளவுதான். அதை தவிர அதுக்கு வேற வேல்யூவே கிடையாது. புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது. அந்த புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவன் போயே ஆரம்பிச்சதா இருக்கான். எல்லா தனிப்பட்ட இஷ்டம். தனிப்பட்ட இஷ்டம். ரெண்டாவது, அம்பேத்கருடைய புக்கு விழா எங்கெங்க ரிலீஸ் ஆனாலும் அது திருமாவளவன் படிக்கணும்னு இருக்கான்னு. இல்லைன்னா அவரை நீங்க அக்யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க அம்பேத்கரை மதிக்காதவர்னு சொல்லிருக்கீங்களா? நீங்க அவர் போய் நிக்கிறோம்னா அம்பேத்கர் ஒரு மதிக்காத மாதிரி வரா? எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு இந்த மனுஷன். இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த தலித் மக்களுக்கும் தலித் சமூகத்துக்கும் ஏறக்குறைய 20 வருடங்களா வேலை பார்த்துட்டு இருக்காரு. மினிமம் நான் சொல்றது, களத்துல இறங்கி வேலை பார்க்குற மனுஷன். அவருன்னா ஒரு பயம் இருக்கு. மற்றவங்களுக்கு தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாருன்ற ஒரு எண்ணமாவது இருக்கு. அட்லீஸ்ட் அதையாவது உருவாக்கி வச்சிருக்காருல. அப்படிப்பட்ட முடியாது. நீங்க இஷ்டத்துக்கு புக்க வெளியிட அவர் வந்து நிக்கலன்னா அவரு தலித்துகளுக்கு அவர் அம்பேத்கரை மதிக்கலன்னு சொன்னா இது எந்த மாதிரியான குற்றச்சாட்டு? எவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டு. சரி, நீங்க அதை பத்தி ரெஃபர் பண்ணிக்கலாம் கூட பரவாயில்ல. அது ஒரு எல்லாருமே நம்ம பேசுறோம் வைக்கிறோம். அம்பேத்கர் உடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவன் இப்படி போகாம இருக்காருன்னு நம்ம வேணா பேசுவோம். அது மேடையிலே ஏறி சொல்லலாமா? ஒரு மேடை நாகரிகம் வேண்டாமா? அப்படி இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய மனிதர் அவரு அவருடைய கட்சியில அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு, அவருடைய கூட்டணியில அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு அதனாலதான் வர முடியாம இருக்காரு அப்படின்னு பேசுற அளவுக்கு இது எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஆனா இது அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் உண்மைன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அததானே அவரும் சொல்றாரு. அரசியல் விமர்சகர்கள் ஒரு அழுத்தம் இருக்கு. திமுக சைட்ல இருந்து திருமா அவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கு. ஒருவேளை திருமா அவர்களும் அந்த விழாவிற்கு சென்றிருந்தா மேபி அத சான்சஸ் இருக்கு இல்லையா, அவங்க கூட்டணியை விட்டு வெளியில ஏறுறதுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகாததுக்கு காரணம், ஒரே காரணம் என்னன்னா அவரை கிறிஸ்டியன்னு பச்சை குத்திடுவாங்கன்றதுதான். தலித்துகள்லயே பாத்தீங்கன்னா இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஏன் முஸ்லீம்களும் இருக்காங்க, சரிங்களா? தலித்துகள்ல சிம்பிளா என்னன்னா கிறிஸ்டியன் தலித்துன்னு மாறிடும். இது ஏற்கனவே அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். நீங்க ஸ்னோலினுடைய இறப்புக்கு போனாரு, ரைட்டுங்களா? வேற யாருடைய வீட்டுக்காவது போனாரு அவரு? அங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க? துப்பாக்கி சூடுல 13 பேர் இறந்து போனாங்க. ஸ்னோலின் வீட்டுக்கு போனவர் மத்தவங்க வீட்டுக்கு ஏன் போகல? கிறிஸ்டின். அனிதா வீட்டுக்கு போனவங்க அதே மாதிரி நீட்ல அனிதா மட்டும் தமிழ்நாட்டில் இறந்து போனாங்களா? எத்தனையோ தமிழ் குழந்தைகள் இறந்துருக்காங்க, மாணவர்கள் இறந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்குலாம் ஏன் போகல? அனிதா கிறிஸ்டியன், சரிங்களா? ஆதவர்ஜுனா யாரு? கிறிஸ்டியன். ஆதவர்ஜுனுடைய மாமனார் யாரு? கிறிஸ்டியன். சோ இவரும் ஒரு கிறிஸ்டியன். இது ஒரு கிறிஸ்தவ அமைப்பா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆதவர்ஜுனா விஜய்ன்றது ஒரு கிறிஸ்தவ அமைப்பா சேர்ந்து பணத்தை போட்டு இன்னைக்கு அதுல வந்து திருமாவளவன் போயிட்டாருன்னா அப்படி முத்திரை பட்டு விடுமோன்னு தான் போல, ரைட்டுங்களா? சோ அதனாலதான் போல இப்போ அவரும் கிறிஸ்தவர் தான். அவரே பல இடத்துல சொல்லி இருக்கிறாரு, அவரும் கிறிஸ்தவர் தான். திருமாவளவன் அந்த இடத்துல போனோம்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து இவங்க ஒரு ஃபேக்ஷனிசம் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தனியா ஒரு அமைப்பு உண்டு பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரிகேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து. ஆனா இந்த இத வந்து அவர் எந்த ஒரு இதுலயுமே சொல்லலையே சார். அததான் நானும் சொல்றேன். அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கேன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லையே, நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அமைதி காக்காரே, அப்படி இல்ல காரணம்ன்றானா? நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க, நான் ஒரு காரணம் சொல்றேன். என் காரணத்தை நீங்க என் காரணத்தை அநியாயமா இருக்கான்னு சொல்லுங்க, நியாயம் இல்லையான்னு சொல்லுங்க. மேம், இதுவரைக்கும் விஜய் அவர்கள் போய் பார்த்த வீடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிறிஸ்தவ வீடுகள் தான். ஸ்னோலின் எடுத்துக்காட்டு, அனிதா அதே மாதிரி. இன்னைக்கு மார்டினுடைய மருமகன் ஆதவர்ஜுனா கூட இருக்காரு. கிறிஸ்டியன்ஸை வந்து ஆதரிக்காருன்னு சொல்றீங்களா? கிறிஸ்டியன்ஸுக்காக தான் கட்சி நடத்த வராரு. இன்னும் குறிப்பா தலித்துகளுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்காக கட்சி நடத்த வராரு, வேற யாருக்காகவும் கட்சி நடத்த வரல. அவரு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரா. அதாவது இந்துக்கள் தமிழர்கள் அது இது போயிட்டு இருக்கல இல்லையே, ஒண்ணும் இல்ல. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பிரச்சனை வந்தா இல்லையா? அதுக்கு அப்புறம் தானே அந்த அடிலாம் வாங்கினதுக்கு தானே வாழ்த்து தெரிவிச்சாரு. ஏன் தன்னிச்சையா தெரிவிக்க வேண்டியதானே? தெரிவிக்கிறதுல என்ன ஆயிருப்பது? என்ன ஆயிருப்பது மேம்? ஒண்ணுமே சிம்பிள். அவர் கொள்கை தலைவர் அவங்க அம்மாக்கு எல்லாம் கோவில் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காரு. அதான் மேம், அவங்க அம்மா கிட்ட கட்டி கொடுத்தாரு மேடம். இவர் அந்த கோயில்ல போய் கும்பிட்டு பாத்தீங்களா? நீங்க ஏன் கும்பிட போறாரு? அவர் அம்மா கேட்டாங்க, அவங்க அம்மா கடைசியா எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்டதுனால கட்டி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் போய் கோயில் கும்பிட்டு பாத்தீங்களா? நீங்க
எதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு? பொட்டு வச்ச பொட்டு அழிச்சு இது வந்திருக்கா இல்லையா லெட்டர் பேடு, பாத்திருக்கீங்களா இல்லையா? பொட்டு வச்சு லெட்டர் பேட் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாரும் அடிட்டு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் பொட்டு எடுத்துட்டாரு. அதான் சொல்றேன், அவரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு இந்த கிறிஸ்டியன் மிஷனரின்ற வார்த்தை அதை நான் வந்து ரொம்ப கிளிஷா நினைக்கிறேன், நான் அதை பயன்படுத்தல. பட் ஆனா அவருடைய எண்ணம் அதை சுத்தி தான் இருக்கு. அவருக்கு வர்ற ஃபண்ட்ஸ் அங்க இருந்தா வருது, அவருக்கு வந்து வர்ற சப்போர்ட் அங்க இருந்தா வருது. ஜேவியர் பிரிட்டன் சொல்லி அவருடைய மாமா பெரிய கிறிஸ்டியன் மிஷனரி, அவர் பெரிய காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டிஸ் நடத்திட்டு இருக்காரு. அவரு ஃபண்ட்ல தான் வந்து 2-3 படங்கள், கடைசி 4 படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் மாஸ்டர்ல ஆரம்பிச்சு எல்லாமே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அவருடைய சப்போர்ட்டே அதுதான் இருக்கு. திருமாவளவன் சிக்கிட்டாருன்னா அவர் வேற ஆங்கில மாட்டிக்கிறாரு. ஏன் திரும்ப அந்த புக்ல இன்னொரு புக்கு வேற எவ்வளவு ரிலீஸ் பண்ற இடத்துல போய் நிக்க மாட்டாரு அவரு. இந்த புக் ரிலீஸ் பண்றத திரும்ப வராதனால அவர் தலித் லீடர்ல நீங்க சும்மா இதெல்லாம் வந்து திருமாவை அந்த கட்சியை விட்டு கலைக்கணும், அதுக்கு ஆதவர்ஜினாவை பயன்படுத்தி கலைச்சு கொண்டு வந்துட்டா இருக்கிற தலித் ஓட்டுகளெல்லாம் பெரிய அளவுல பெருவாரியா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு விஜய்க்கு. அது நடக்கல. இவர் கூப்பிட்டு விஜய திரும்ப மதிக்கல. இன்னொன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருப்பா, 2011 காலகட்டம் ரைட்டுங்களா? திருமாவளவனுடைய பொதுச் செயலாளர், அதாவது விசிகாவுடைய பொதுச் செயலாளர் வன்னியரசு வந்து விஜய் அவர்கள்ட்ட ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவாங்க. அப்ப எதுனா ராஜபக்சேவை போர் குற்றவாளியா அறிவிக்கணும்னு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவாங்க. அப்ப வன்னியரசு வந்து விஜய் அவர்களை போய் சந்திப்பார். விஜய் அவர்களை போய் சந்திச்சுட்டு வெளியில வந்து பேட்டி கொடுத்தது இன்னும் இருக்கு. வன்னியரசு விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வெளியில வந்து அவரை வந்து ராஜபக்சேவை போர் குற்றவாளிகள் அறிவிக்கணும், அதனால உங்களுக்கு நாங்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கோம், கையெழுத்து போட்டு கொடுக்குன்னு விஜய் கிட்ட எங்களால முடியாது அப்படின்னு அனுப்பிட்டாரு அப்படின்னு வெளியில இருந்து வன்னியரசு சொல்லுவாரு. அப்ப விஜய் எந்த மாதிரியான ஆளு, எந்த மாதிரியான என்ன ஓட்டத்துல இருந்திருக்கிறாரு? அப்ப நீங்க அரசியல் பத்தி ஒரு தெளிவான தெரியாது, நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் மேம். அப்ப வெளியில அனுப்புனவரு, அதெல்லாம் உங்களுக்கு அரசியல் தெரியலன்றதெல்லாம் விட்டுருங்க. அன்னைக்கு நீங்க ஒண்ணு கேட்டு விஜய் செஞ்சு கொடுக்கல, அப்ப நீங்க விஜய் கேட்கும்போது எதுக்கு திரும்ப செஞ்சு கொடுக்கணும்? அட்லீஸ்ட் அந்த ரிவெஞ்சா நினைச்சிட்டு போங்க. சும்மா அதை விட்டுட்டு ஏதோ அவங்க அங்க அழுத்த திரும்ப அவர்கள் ரிவெஞ்ச் காண்டி தான் அந்த வச்சுக்கோங்க. அதாவது மேம் கொஞ்சம் நியாயமா இருக்கு மேம். நீ பண்ணதுமே அவனுக்கு திருப்பி பண்ணிட்ட போ. நான் நீ கையெழுத்து கேட்காத ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க உனக்கு என்ன இருக்குது? கையெழுத்து போட்டு கொடுத்தா உடனே தூக்கில போட போறாங்க. அதுக்கு பயந்த நீ, அதுக்கு பயந்தாரு விஜய். இன்னைக்கு வந்து இவரு வாங்குவாரா புக்கு, அவரு கொடுப்பாராம், அவங்க 2 பேரும் ஹைலைட் பண்றது எதுக்கு திரும்ப வரணும்? எதுக்கு திரும்ப மேம்? இந்த ஆதவர்ஜுனா அப்படின்றவர் யாரு? அன்னைக்கு விஜய் தேவையில்லாம அவருக்கு எவ்வளவு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாதவர் இந்த ஆதவர்ஜுனான்ற. இதுல திருமாவளவன் வந்து அவங்க 2 பேருக்கு எதுக்கு ஹைலைட் பண்ணி விடணும்? அவங்க 2 பேரும் எதுக்கு பெரிய ஆளாக்கி விடணும்? அரசியல் மேடை நடத்தினார்ல, மாநாடு நடத்தின விஜய், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது வந்தானா? அதை விடுங்க, அவர் 30 வருஷம் 32 வருஷமா இருக்கிற பிலிம் பெட்டர்னிட்டில இருந்து ஒருத்தர் வந்து அதுக்கு வாழ்த்து ஆதரவு ஏதாவது தெரிவிச்சு அந்த மாநாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க விஜய் கூட நடிச்சவங்க? ஒருத்தர் தானா? எந்த வகையிலும் அங்கீகாரம் வாங்காத விஜய் இது வரைக்கும் 2 பேர் வந்தாங்க, ஸ்ரீமனும் தாடி பாலாஜியும் சவுந்தரராஜனும். இவங்க தான், இதுதான் விஜயனுடைய மிகப்பெரிய அந்தஸ்து. இப்படிப்பட்ட ஒண்ணுமே இல்லாத எந்த வகையிலும் இன்னும் அங்கீகாரம் பெறாத ஒரு விஜய் ஓட்டு இருக்கா, ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரோ? எந்த வகையிலும் அங்கீகாரம் ஓட்டே அதிகமா இருக்குது இருந்துட்டு போட்டு மேம் வாங்கியிருக்காரா? இருந்துட்டு இருக்குது 2 கோடி 3 கோடி அவனுக்கு சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. இந்த 500 600 700 வாங்கிருப்பான் அந்த கலெக்ஷன். அது மாதிரி இது ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஓட்டு இருக்கா? அது ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல விஜய் ஒண்ணுமே இல்லாதவர் இப்ப வரைக்கும். அதான் உண்மை. அரசியல் களத்துல திருமாவளவன் எதுக்கு அவருக்கு வந்து அவருக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்ன்றதெல்லாம் இருக்குல்ல மேடம். அரசியல் களத்துல விஜய் 0. சினிமாவிலேயே அப்படிதான். சரி, அது வேற டாபிக், அதை விடுங்க. அரசியல் களத்துல விஜய் 0வா இருக்கிற ஒரு விஜய்க்கு திருமாவளவன் தேவைப்படுவாரு அப்படியே. திருமாவளவன் விஜய் தேவையில்லை. விஜய் கூப்பிட்டு திருமாவளவன் வந்து நிக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. விஜய் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாதனை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாரு இல்ல, திருமாவளவனுக்கு விஜய் எங்கேயாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு? ஒரு தலித்திய படம் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 50 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. 74 வயசு அது வருது. 2 படம் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ரைட்டுங்களா ஒரு படம், அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிரதிபலிச்சு அந்த படம் பேசப்பட்டு இண்டஸ்ட்ரி ஆனது இல்லை. கபாலி சரி அதோட விட்டாரா? இன்னொன்னு நான் பண்ணணும், என் ஸ்டைல நான் அவங்களுக்காக பண்ணணும்னு காலா பண்ணாரு. இந்த மாதிரி விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரா? தலித்துகளுக்காக இது வரைக்கும் ஒரு சின்ன படம், சரி அதோட ஒரு சின்ன காணொலி, அவங்க கஷ்டத்துல எங்கேயாவது பங்கெடுத்திருக்காரு அது வரைக்கும்? அப்புறம் இன்னைக்கு வந்து புக்கு அவர் ரிலீஸ் பண்ண போறாரு, வாங்குறது திரும்ப வரணும் கண்டுபிடிட்டு இருக்கீங்க. அதனால விஜய்லாம் வந்து சும்மா சந்தர்ப்பவாதி. இத்தனை படங்கள் வந்து இந்த வேட்டையன் படத்தை மட்டும் பார்க்க வராரு. எதுக்கு? அரசியலுக்கு வந்து இத்தனை தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து
ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, இப்ப மட்டும் தெரிவிக்கிறாரு. இத்தனை பிறந்த நாள் வளர்ந்துருக்கு, இந்த பிறந்த நாள் மட்டும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இது சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வெளியில தெரியல, அவர் சொன்னது வெளியில தெரியல. இப்ப அரசியல் களத்துக்குள்ள வந்ததுனால வெளியில தெரியும். எப்படி வெளியில தெரியுது? ட்விட்டர்ல ட்வீட் தானே போறாரு. அதை போன வருஷம் போடலையே, அது அங்கதானே இருக்கும். அதாவது முந்தின வருஷம் போடலையே, அது அங்கதானே இருக்கும். அதெல்லாம் இல்ல மேம், யாருக்குமே ஒண்ணும் இல்ல. விஜயகாந்த் இறப்புக்கு அவர் போனார் இல்லையா, அப்போ செருப்படி வாங்கினார், ஞாபகம் இருக்கா? அப்ப விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு போயிட்டு வெளியில வரும்பொழுது விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தளபதி வந்து விஜயகாந்தை பார்க்க கூட நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, கொடுக்கல அப்படின்னாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வெளியில வந்து அப்படிலாம் ஒண்ணு கேட்கல, விஜய் நாங்க எதுக்கு உள்ள விட மாட்டோம், எத்தனையோ பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு பாக்குறதுக்கு, அவர் உள்ள விட்டாங்களே இவர் விட மாட்டாங்களேன்னு அவ்வளவு குறைஞ்சா போயிட்டாரு, உள்ள உடலை அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணாங்க. அது பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இல்ல, அவர் ஒரு தடவை கூட வரணும்னு கேட்டதே இல்லை. அவங்க பசங்க 2 பேர், சண்முக பாண்டியனும் விஜய் பிரபாகரனும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணன் விஜய்க்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, நாங்க அவர்கிட்ட பேசுறது வச்சதான் கிடையாது, அன்னைக்கு தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னாங்க. சோ விஷயம் என்னன்னா, இவர் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கேயும் போயிருந்தது கிடையாது, ரைட்டுங்களா? தேவைன்னு வரும்போது எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு. முதல்ல போய் இறப்பு மட்டும் போய் நிக்கிறாரு, எதுக்கு போய் நிக்கிறாரு? அதுக்கப்புறம் அவங்க பசங்க கையில தோல்ல கையை போட்டு நிக்கிறாரு. விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் கோட்லயே வைக்கிறாரு. விஜயகாந்தா தானே உருவாகி வராரு, ஏன் வராரு? இதெல்லாம் எதுக்கு வரணும்? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஒரு இடத்துல கூட காமிச்சது. எல்லாருமே வந்து அரசியல் களத்துக்குள்ள வர்றப்போ அவங்களுடைய தனித்துவத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறது வழக்கம். இது வந்து வழக்கமா இருந்துட்டு வருது. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் வரலையா, ஜெயலலிதா அவர்கள் வரலையா, விஜயகாந்த் அவர்கள் வரலையா? அதே மாதிரி மேடம், எம்ஜிஆர் அவர்கள் யாரும் பயன்படுத்துறாரு, ஜெயலலிதா அவர்கள் யாரும் பயன்படுத்துறாங்க. ஜெயலலிதா அவர்கள் கட்சியில பயணிச்சாங்க, எம்ஜிஆர் கை காட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் தன்னிச்சையா வந்தாரு. இவர் அப்படி இல்ல, எல்லாரையுமே பயன்படுத்துறாரு. எப்படி சொல்றீங்க எல்லாரையும் பயன்படுத்துறாங்க? இந்த விஜயகாந்த இத்தனை படங்கள்ல நீங்க ஒரு படத்துல கூட எதுக்கு ரெஃபரன்ஸ் காட்டினது இல்லையா? அவர் தரப்ப உங்களை ஆளாக்கி விட்டது. விஜயகாந்தா விஜய்ன்ற ஒரு மனிதரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர். அதை இன்னைக்கு ஒரு விஜய் படம் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு கேளுங்க, அவன் மறுத்துட்டான் அப்படின்னா பாப்போம். அப்படிப்பட்ட விஜயகாந்த எந்த இடத்துலயுமே ஒரு குளோரிஃபை பண்ணாரு, ஒரு படத்துல கூட. அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு அரசியல் வரணும்னு விஜயகாந்த் மூச்ச வச்சுக்க விஜயகாந்தாவே ரெண்டரை வராரு மேம். அப்புறம் எப்படி அது நீங்க எந்த மாதிரி பாக்கணுன்றீங்க? நீங்க அதை கடந்து போகணும்னா நான் கடந்து போறேன், ஆனா அதுல உள்ள வன்மத்தை நீங்க தயவு செஞ்சு பாருங்க, தயவு செஞ்சு மனசார இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எதுக்குடா டக்குனு விஜயகாந்த் வேஷம் போட்டு வர அப்படின்னு யோசிக்க வேண்டாமா நீங்க? அதேதான் சொல்றேன், இவ்வளவு நாளா 3-4 தடவை வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ரஜினிகாந்த். அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவும் தெரிவிக்கல, எந்த ஒரு ஆறுதலும் தெரிவிக்கல. இத்தனைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் ட்வீட் போட்டிருக்காரு, பெர்சல் படம் ஓடாம இருக்கும் பொழுது பெர்சல் படத்துக்காக ட்வீட் போட்டாரு. அதே மாதிரி சர்க்கார் படம் ஓடாமல் இருக்கும்போது சர்க்கார் படத்துக்காக ட்வீட் போட்டாரு. அந்த ட்வீட்டை ரீட்வீட் கூட பண்ணாதவரு. அதே மாதிரி அவர் உடம்பு சரியில்லாம இன்னைக்கு வந்து நீங்க உடம்பு சரி நலம் பெற்று வர வேண்டும் அப்படின்னா எப்படி? ஒண்ணுமே இல்லை, ஒரு அப்பண்டிக்ஸ் லெவல்ல ஒரு ஆபரேஷன், சின்ன ஆபரேஷன், அது போயிட்டு இருந்தாரு. அதுக்கு இவர் உடனே உட்கார்ந்தாங்க. இதெல்லாம் தெரியாத நமக்கு இவர் கேவலமான ஒரு அரசியல்வாதியா உருவாக போறாரு. அதுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும் பொழுதும் சரி, கமலஹாசன் வரும் பொழுதும் தெரியல, என்னன்னா எந்த மாதிரியான மாற்றம் உங்கள்கிட்ட இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க 2 பேட்டையும் எதிர்பார்த்தாங்க. விஜய்கிட்ட அதெல்லாம் எதிரே பார்க்க முடியுங்க, அதெல்லாம் கேள்வியே கிடையாது. அவர் சிஎம் ஆவாரம் தான் பார்த்துருக்காங்க. ஒரு புதுமையை உண்டு பண்ண தெரியாத ஒரு விஜய்கிட்ட தான் எல்லாத்துக்கும் தெரியும். அவரா ஒன்னும் புதுசாக சொல்ல மாட்டாரு அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இதுவரைக்கும் சொன்னதுல எதுவுமே புதுசு கிடையாது. கொள்கை தலைவர்னு 5 பேர் எடுத்து வச்சுக்கிறாரு. அவங்க கொள்கையில எதிர்கொள்கை இருந்தாரு, இவர்கிட்ட சொந்தமா கொள்கையெல்லாம் கிடையாது. சோ சொந்தமா கொள்கை இல்லாத அடுத்தவங்க கொள்கையை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரஜினிகாந்தையும் அவங்க அப்பா வச்சு சினிமாவுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி அடுத்தவங்களை வச்சுதான் அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட யாரும் புதுசா நீங்க என்ன கருத்து சொல்றீங்க, புதுசா நீங்க மக்களுக்கு என்னென்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறது தயாரா இல்ல. இவர் சிஎம் ஆவாரான்னு வந்துட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? சோ 10ல 11 இருக்கிற ஒரு அரசியல்வாதியா, ஒரு கேவலமான அரசியல்வாதியா உருவாகி வந்துட்டு இருக்காரு விஜய். ஏடிஎம்கே கீழே போயிடுச்சு. ஏன்னா இப்ப அதுக்கு பலமான கூட்டணி வந்து யாரும் அமைக்கிறதுக்கு தயாரா இல்ல. இப்ப பாஜகவோ அவங்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு புறம் பேச்சு இருந்தாலும் கண்டிப்பா அமைப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் நான் தனித்துதான் நிப்பேன், யாரோடையும் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. இப்போ விஜய் அவர்கள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கட்சியில நிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்கீங்க? இது எப்படி மேம்? இதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால புரட்சிகரமா இருக்கு. அந்த பசங்க வந்து ஒரு 4 வியூஸ் 4 லைக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்றதுனால இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அவனுங்களுக்கு இப்போ அந்த ஏஜ் குரூப் அப்படி மேம், பூரா ஃபுல்லா போன்ல வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் வந்து அந்த வியூஸ்லயும் லைக்ஸ்லயும் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவங்களால. இதனால எதையாவது ஒன்று ஒரு மாசா
ஒரு பஞ்ச் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அவனுக்கு உடனே ஃபயர் விட்டு லைக்கை கொடுத்துறான்னு வியூஸ், அதை வச்சு நமக்கு வருமானம். இந்த யூடியூப் அப்படிதான் ஒர்க் பண்ணுது, அந்த அல்காரிதம் அப்படிதான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமில்லாத கட்சி, ரைட்டு, அந்த அவர் தனியாக நிக்க போறாருன்றது ஃபேக்ட், ரைட்டுங்களா. எதிர்கட்சி இவர் அப்படின்றதுக்கு இவர்கிட்ட என்ன அந்தஸ்து இருக்கு? இவர் அரசியல் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்காரு இவரு, ரைட்டுங்களா? எத்தனை மக்கள் பிரச்சனைகள் ஒரு போராடி இருக்காரு? சரி, அதெல்லாம் அவனுக்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும். மக்கள் பிரச்சனை எல்லாம் போராடி எவ்வளவோ இருந்தவங்க கூட வாக்கு அரசியல வந்து மண்ணை கொண்டதான் நம்ம பார்த்திருக்கோம். வாக்கு அரசியலுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என்ன தெரியுமா? ஒரே ஒரு சம்பந்தம் சொல்லவா? இடையில ஒரு 50-52 பேர் என்னமோ அவன் சொந்த இதுல ஜெயிச்சான். அவனை பூரா கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நான் என்னதான் ஜெயிச்சான் அப்படின்னு போயிட்டாரு, ரைட்டுங்களா. அதை தவிர இவருக்கும் வாக்கு அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ரைட்டுங்களா. ரூரல் அண்ட் அர்பன் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அதுல ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். வேற எந்த வகையிலும் இவங்களுக்கு வாக்கு அரசியல சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை சிட்டிங் கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. எதிர்கட்சி அத்தனை பலமாக அதிமுக ஓட்டு சதவீதம் எங்கேயாவது குறைஞ்சிருக்கா? ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கூட குறையாத ஒரு கட்சியை தூக்கி எங்கேயோ போட்டு இவர் அந்த இடத்துல வைக்கிறீங்களா? 1% ஓட்டு கூட இல்லாதவரை. இது எந்த மாதிரியான ஒப்பீடுனே தெரியல, இது ஒரு தவறான ஒப்பீடா தெரியல உங்களுக்கு. அதிமுக போயிருச்சுன்னா எங்கம்மா போச்சு? எங்க போச்சுன்னு இங்க தானே இருக்கு. அவனோட ஓட்டு சதவீதம் இன்னைக்கு வரைக்கும் 1% குறைஞ்சிருக்கா மேம்? ஏறக்குறை அதுல ஏறும் குறை, அதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்லை. ஆனா அதிமுகவே ஒண்ணு இல்லை அப்படின்றீங்களா? இது எவ்வளவு தவறான வாதம். அந்த அரசியல் விமர்சனத்துல சொல்லுங்க. சும்மா இன்னைக்கு வியூஸுக்காகவும் 2000 3000 காசு வாங்கிட்டு போறீங்க ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து அப்படின்றதுக்காகவும் நீங்க என்னத்தையாவது பேசிட்டு போகணும்னு நினைக்க கூடாது. விஷயம் என்னன்னா என்ன உண்மைகளோ அதை பேசணும். விஜய் நாளைக்கு வந்தாருன்னா எல்லாரும் நாளைக்கு வந்து அவர் ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்களா நீங்க? அந்த 10% சும்மா ஏமாத்துறாங்க, ஃபேக் கலெக்ஷன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்களா நீங்க? அவர்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா இருக்கிறது சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி அவர் இருப்பாரு, இருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் உண்மையாக்காதீங்க. அதெல்லாம் வந்து நீங்க வைக்கிற பூடகமா பேசுறது. நீங்க பேசுங்க, அதெல்லாம் உண்மையாக்கி உண்மை போல பேசாதீங்க. அப்படித்தான் நம்பி இந்த ஆன்லைன்ல ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு அந்த பசங்க ஏமாந்துட்டு உட்காந்துருக்காங்க. கள நிலவரம் வேற. களத்துல இப்படி ஒரு கட்சி இருக்குன்னே பல பேருக்கு இன்னும் தெரியாது. இந்த கட்சியில என்ன சரி கட்சி இருக்குன்னு தெரிஞ்சாலும் இந்த கட்சியில வேலை பார்க்க ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. களத்துல வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு ஒரு கட்சி இருந்தது ஏறக்குறைய யாரு இவரு சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கின கட்சி. அது தமிழ்நாட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைவராக இருந்தவர் கார்த்தி, சரிங்களா. அது கார்த்தி அவருக்காவது ஜாதி வழியில ஒரு சப்போர்ட் இருந்தது. தேவமார் ஃபுல்லாமே ஃபார்வர்ட் பிளாக்ல தான் இருப்பாங்க. ஏன்னா கார்த்தி அப்படின்றதுனால அது இல்லாமல் வந்து தேவர் டைம்ல இருந்தே தேவர் வந்து சுபாஷ் சந்திர போஸினுடைய ஒரு சீடர்ன்றதுனால அங்கிருந்தே தேவமார அந்த கட்சியை ரொம்ப ஆதரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கட்சிக்காது விஜய் கட்சிக்கு ரசிகர்களை தவிர என்ன இருக்கு நான் சொல்லட்டுமா? கிறிஸ்தவர்களுடைய சப்போர்ட் வேணா இருக்கும், அது தவிர வேற ஒண்ணுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆமா, அதெல்லாம் இருந்தா கூட ஒரு 20% ஓட்டு வங்கி அவரு 20% மேம் திமுக அவ்வளவுதான் இருக்கும். 20-25% 18ல இருந்து 23% திமுக அதிமுக ஒர்க் பண்ணுது. மேம் 50 வருஷ கட்சி மேம், 75 வருஷ கட்சி மேம். அவங்க கட்சிகள்ல எத்தனையோ தலைவர்களை உருவாக்கி, எத்தனையோ எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்கி, அவங்க மூலமா எவ்வளவு பெரிய படைகளை உருவாக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல இருக்கிற அவங்களே 20, இவர் எங்க மேம் 20, 2-3 பெருசு மேம். கமலஹாசன் வந்து உள்ள வந்தார்ல, வந்து அவரே ஜெயிக்க முடியாம போனாரா இல்லையா? அதுதான் விஜயனுடைய நிலைமையும். அவ்வளவுதான். விஜய் 3வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா அது வெற்றி. அதான் நான் இப்ப வரைக்கும் பல இடங்கள சொல்லிட்டு இருக்கேன். 3வது இடத்துல அவரு நிக்கிற தொகுதியில நான் சொல்றேன். அதை விட்டுக்கிட்டு நீங்க அவரை போட்டுக்கிட்டு ஏதோ சும்மா 4 பேர் வியூ கொடுக்குறான், பசங்க சும்மா 4 கமெண்ட் போறானுங்க அப்படின்றதுனால நீங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கணும்னா அதெல்லாம் நடக்காது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க, விஜய தனிப்பட்ட முறையில போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க கோவால. அது விமானத்துறை அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. இது யார் இந்த வேலை செஞ்சது? திமுகவினர் தான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஏன்னா அங்க உள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரியான போட்டோ வந்து எடுத்து போட முடியும். அவங்கள வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய்க்கு வந்து அடி போடுறாரா? ஒருவேளை அவர்கள் கூட்டணி அமைக்கிறது அவரு எல்லாம் இதை பத்தி பேசுறது கரெக்ட் தான் இல்லைங்களா? அவர் வீட்டுக்குள்ளேயே அவர் ஆபீஸ்க்குள்ளேயே போய் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான், ரைட்டுங்களா. இது வந்து யாரு எதுக்கு ரெக்கார்ட் பண்றாங்க, எப்போ என்ன ஏதுன்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்ல நம்மளால நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பண்ணிட மாட்டோமா? நீங்க யோசிங்க. அவர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அவர் பேசுற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கும் பொழுது ஒரு பப்ளிக் இருக்கிற இடம்,
பப்ளிக் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்லாம் பெரிய அளவுலாம் வேண்டாம், சின்னதா ஒன்று டிஃப்ரெண்டா தெரிஞ்சாலே உடனே போன் எடுத்து நின்றுறாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல கோயில் முதற்கொண்டு இன்னைக்கு பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் கோயில் அது இது எங்க போங்க போனை வச்சு அதை ரெக்கார்ட் பண்றதா, அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்றாங்களா, அதை விட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்றதுலாம் குறியா இருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ், அது என்ன இருந்தாலும் அது ஒரு பப்ளிக் பிளேஸ், அதுல ஒரு 10 பேர் நிப்பானா அந்த ரூம்ல மினிமம். அதுவும் விஜய் வராரு த்ரிஷா வராங்க அப்படிங்கும்போது ஒரு 5 பேர் கூட கூட மாட்டானா. இப்ப அதுல ஒருத்தான் அவங்கள பார்க்கணுன்றதுக்காக போட்டோ எடுப்பான். இது ஒரு பெரிய விஷயமா இவர் ஆட்டம் வச்சுட்டு இருக்காரு. நான் தான் கேட்கறேன், உங்க ஆபீஸ்க்குள்ளே வந்து நீங்க பேசுறதே உங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதை கூட உங்களால ப்ராசஸ் பண்ண முடியலன்னா என்ன நீங்க? இதுல நீங்க வெளிநாட்டுல போய் வர படிச்சு வந்துருக்கீங்க. இது ஒன்றும் புரியல. சரி, அவர் ஏதோ கோவப்பட்டு நீங்க அவரை திமுக மேல இப்படி ஒரு கலங்கத்தை கற்பிக்கணும், இன்னும் விஜய் வந்து ஒழுங்கா யார இவங்களை பாஜக அடிக்க ஆரம்பிக்கல. பாஜக நேற்று பாருங்க, அவர் ஒரு கோலை ஒரு பயந்தாங்குழி விஜய் பேரை சொல்லி அடிக்க மாட்டாரு. நேற்று அமித்ஷா பேசுற கருத்தை யாரோ அப்படின்னு போட்டு அனுப்புறாரு. அமித்ஷா தான் சொன்னாருன்னு அடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? பயந்தாங்குழி அடிக்க மாட்டாரு. அதனால பாஜக அதை பயன்படுத்திக்குது, அவ்வளவுதான். இதே அண்ணாமலை பாஜக மோடி அமித்ஷான்னு ஒரு 4 அடி அடிச்சிருந்தாருன்னு விஜய் ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலே விஜய்க்கு அகைன்ஸ்டா தான் பேசணும். ஆனா விஜய் அடிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரேட்டு அது இதுன்னு பல பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதுக்கு பயந்து போய் அதே நேரத்துல எதுக்கு நம்ம நடுவு அரசு கூட பிரச்சனை வச்சுக்கிறோம்னு பயந்து போய் அவர் எதுவும் பண்றது இல்லை. வாரிசு அரசியலை பத்தி பேசினவரு பாஜக பத்தி மாநாட்டில் ஏதாவது பேசினாரா? பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா? இல்ல பாஜக சம்பந்தப்பட்ட எதையாவது பயன்படுத்தினாரா? எதுவுமே பயன்படுத்துறாரு. அப்படிங்கும் பொழுது அவர் வந்து பாஜக அதாவது நடுவு அரசு மேல ஒரு பயத்துல இருக்கு, மத்திய அரசு மேல. அப்படிங்கும் பொழுது அதை பாஜக பயன்படுத்துது. அது திமுக எதிராக மட்டும்தான் விஜய் இருக்கிற மாதிரி திருப்பி விடுது, அவ்வளவு. கண்டிப்பா. இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க ஒரு 6 மாத காலமாக. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் வந்து மொத்தமாவே கட்சியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகியிருக்காரு. அவரிடம் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டப்போ நான் வந்து பின்னாடி நடக்க போறத கண்டிப்பா வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நான் தெரிவிப்பேன். அது கன்ஃபார்ம் தான். எப்படி சொல்றீங்க அவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில தான் சேர்றாரு? மேடம், இப்போ நம்ம மறுபடியும் சொல்றேன், இப்போ புஷி ஆனந்த் இருக்காரு, கிட்டத்தட்ட 15-20 வருஷமா வேலை பார்த்திருக்காரு. கட்சியில எத்தனையோ பேர் வந்து விஜய் கூட 32 வருஷமா வேலை பார்த்தவங்களா இருக்கிறாங்க. 92 அவர் வந்ததுல இருந்து அவர் மன்றம் திறந்த முதல் மன்றம் திறந்தவர்லாம் எனக்கு நண்பர். நான் விஜய் பத்தி இவ்வளவு தப்பா பேசினாலும் விஜய் அவர்களுக்கு முதல் மன்றம் திறந்தவர் எனக்கு நண்பர். அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்க யாரையாவது இது வரைக்கும் எங்கேயா கட்டி பிடிச்சி பாத்துருக்கீங்களா? அது ஒருத்தர் போய் கட்டி பிடிக்கிறாரு. அவருக்கு பேசின பேச்சு ஒரு வேலை பிடிக்கும். என்ன அவர் பேசவே இல்லையா மேம்? அவர் பேசவே இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் போய் இன்ட்ரோ ஆகும்போது கட்டி 6 தலைவில போய் பேசுறாங்க. புஷியானது வரைக்கும் அவர் கட்டி பிடிச்சி பாத்துருக்கீங்களா? மனுஷன் நாயா வளைக்கிறார். இந்த மாநாட்டுல புஷியானந்தர் இல்லைன்னா, அதாவது அந்த மாநாடு முடிஞ்சோடனே மாநாடு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா புஷியானந்த் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. விஜய் கூட தூக்கி வச்சு யாரும் கொண்டாடல, புஷியானந்த் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த மாநாட்டினுடைய அதிபதி புஷியானந்த், அதுல சும்மா வந்து கெஸ்ட் தான் விஜய், ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு புஷியானந்த இது வரைக்கும் எங்கேயாவது கட்டி பிடிச்சி பெருசா கையை கொடுத்து தட்டி கொடுத்து எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? நீங்க பார்க்க முடியாது. இவரை போய் கட்டி அணைச்சு கொடுக்குறாருன்னா அதான் நம்ம கிறிஸ்டியானிட்டி தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மேம். கிறிஸ்தவ பணம், கிறிஸ்தவ பாதிரியார்கள் உழைச்சி விஜய்க்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை நடத்த போறாங்க, ரைட்டுங்களா? இது தவிர வேற எந்த சீமானை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த ஆள் ஒழுங்கா ரெஸ்பான்சிவா இல்லை. இவராவது ரெஸ்பான்சிவா இருப்பாரு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நியாயமா இருக்காரு, வாங்குற காசு நியாயமா இருக்காரு விஜய், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆதவ நண்பர் உள்ள வந்து கட்சியில வந்துருவாரு. கட்சியில வந்தோடனே புஷியானந்துக்கு அவுட் தான், அவ்வளவுதான். புஷியானந்துமே எதுக்குண்ணே ஆதவர்ஜினா வந்ததுக்கு புஷியானந்த் இருக்கு? நீங்க யோசிங்க. ஆதவர்ஜினாவுக்கு என்ன துணை பொதுச்செயலாளர் கொடுப்பாங்களா, பொதுச்செயலாளர் இணை பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க. 2 பொதுச்செயலாளர் யார் பேச்சு கேட்பாங்க? தொண்டர்கள். ஆதவர்ஜினா பேச்சு கேட்கணுமா, இன்னைக்கு புஷியானந்த் பேச்சு கேட்கணுமா? ஆதவர்ஜினா எங்க இருக்காரு, எவிடென்டா இருக்காரு, அவரால் பேச முடியுது. புஷியானந்த் பேசினாரா லோக்கல் தமிழ், லோக்கல் மெட்ராஸ் தமிழ்ல அவர் ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கொடி கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, இது கட்டுறாங்க, தளபதி சைக்கிள் வருவாங்க. அன்னைக்கு புஷியானந்த் பயந்து போய் பேசினாரு பாத்தீங்களா இல்லையா? யாரு வந்தாலும் சரி, யாரு தளபதியா முதல்ல இருந்து சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டாங்களோ அவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லி சொன்னாரா? எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? இதனால் வரைக்கும் சொல்லி அன்னைக்கு சொல்லணுத பயம்தான் எல்லாம். புஷியானந்த் வந்து அவரு இருக்காரு, ஆதவர்ஜனா வந்து எல்லாம் அவர் பதவி வாங்கிட்டு போயிட்டாரு. அவருடைய ஆளுங்க 16 பேர் புஷியானந்த் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க மாவட்ட செயலாளர்கள், ரைட்டுங்களா? ஏறக்குறைய 22 பேர்ன்றாங்க. அதாவது இந்த நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. 16 பேர் ஸ்ட்ராங்கா புஷியானந்தனுடைய நேரடி பார்வையில் இருக்கிறவங்க. அது போக இன்னொரு 10 பேர் பாத்தீங்க அப்படின்னா அவருனால வந்தவங்க. அதை தவற உள்ளவங்க தான் விஜயோட டைரக்ட் கான்டாக்டே, ரைட்டுங்களா? புஷியானந்த் மூலமா எவ்வளவு நாளும் கட்சி நடந்துகிட்டு இருக்கு, அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதை ஆதவர்ஜினா வந்து நாளைக்கு இணை பொதுச்செயலாளர் அவர் ஆட்டோமேட்டிக்கா 4 பேர் உள்ள சேர்ப்பாருல. இல்லைன்னா இதுக்கு இணை பொதுச்செயலாளர் 4 பேர் உள்ள சேர்ப்பாரு, 4 பேர் நீக்குவாரு, 4 உள்ள இஷ்யூ செட்டில் பண்ணுவாங்க. அவர்கிட்ட 4 பேர் போய் பேசுவாங்க. புஷியானந்த சந்திக்க முடியாம அவரை போய் சந்திப்பாங்க. புஷியானந்த ஒழுங்கா
விஷயங்களை பேச முடியாது. புஷியானந்த் கூட அவங்களுக்குள்ள உரசல் இருந்தாலும் அதை ஒரு போய் சந்திப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கட்சி பிரியதான் செய்யும். அததான் புஷியானந்த் அன்னைக்கு சொல்றாரு, எவனுக்கும் பொறுப்பு கிடையாது, இங்க எவன் முதல்ல இருந்தே இருக்கிறோமோ அவனுக்கு தான் பொறுப்புன்றாரு. இதெல்லாம் நடக்கும். கட்சின்னு வந்தா அவ்வளவுதான். புஷியானந்த் அவுட், ஆதரவுனா உள்ள வந்துட்டு இருக்க போறாரு. ஒரு கிறிஸ்தவ கட்சி மாதிரி நடக்கும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.